கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு விஷசாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெகதீஷ் இணைக்கிறார். ஜெகதீஷ், வணக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரம். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து இன்று 3வது நாளாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கு வந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விஷசாராய சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வது, மேலும் இந்த விஷசாராய சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்டமாக இது போன்ற நடவடிக்கைகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்து அவர்கள் மூலமாக அறிக்கை கேட்பது, மேலும் டிஜிபி உள்துறை செயலாளர் ஆகியோர் உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டது என்று தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வர்களும் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வராங்க. அதன் அடிப்படையில் ஒரு அமைச்சர் என்ற அடிப்படையில் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வருவது, மேலும் இங்கிருந்து மற்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து கண்காணித்து வருகிறார். மேலும் நேரடியாக வந்து ஆய்வுப் பணிகளை ஈடுபட்டு இருக்கிறார். இதுக்கு முன்பாக பாண்டிச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அவர்கள் தற்போது அங்கிருந்து இங்கு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சை பெற்று வருபவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும், மேலும் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். இதைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அமைச்சர் அவர்கள் தற்போது அடுத்த கட்டமாக சென்று சந்திக்க இருக்கிறார். இதன் பிறகாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் எப்படி இருக்கிறது, மேலும் இங்கு மருத்துவர்கள் ஏதாவது தேவைப்படுகிறார்களா, வேறு மருத்துவர்களை வேறு இடத்திலிருந்து இங்கு அழைக்க வேண்டுமா என்பது குறித்து இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் முதல்வர் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து அவருக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னதாகவே வந்து இந்த மருத்துவமனைக்கு அதிகப்படியான நோயாளிகள் வருவதன் காரணமாகவும் இந்த விஷசாராயம் சம்பவம் தொடர்பாக அதிக பேர் இங்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு மருத்துவ குழுக்களும் மருத்துவர்களும் அதே போல வந்து இங்கு பணியாற்றுவதற்காக வல்லுநர்களும் இங்கு வந்து பல்வேறு இடங்களிலிருந்து வரவைக்கப்பட்டு இங்கு இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.